ஒரு சின்ன குழந்தைய பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு அப்படியே ஒரு இன்ஸ்டாகிராம் ஒரு லவ்வரோட ஏறி அவங்க பாட்டுக்கு பைக்ல போறாங்க. அந்த குழந்தை தாவுது, தவிக்குது. யாராரோ கைய பிடிச்சு உட்கார வைக்கிறாங்க, பேசுறாங்க. ஏம்மா? அம்மா என்ன ஆச்சும்மா? அம்மா பெண்கள் தானம்மா நீங்க? யாசகம் பண்றவங்க கூட அம்மா, தாயே கொஞ்சம் பிச்சை போடுங்க. அம்மா ஒரு ஆம்பளைய கூப்பிடல, ஒரு பெண்ண தானம்மா கூப்பிடுறாங்க. என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? ஏம்மா? 5 நிமிஷம் தாம்மா. 5 நிமிஷம் தான். அந்த 5 நிமிஷத்துக்காக 10 மாசம் சுமந்து மாறுல ரத்தத்தை முறிச்சு பாலா கொடுத்து கீழே கிழிச்சு வயிற்றுல கிழிச்சு ஸ்பைனல் கார்டில் ஊசி போட்டு முக்குன்னு முக்கி மோஷனும் சேர்ந்து வரும், யூரினும் சேர்ந்து வரும். கஷ்டப்பட்டு பெத்த பிள்ளைய ஒரு பஸ் ஸ்டாண்ட விட்டுட்டு போறீங்களே, இந்த பிள்ளைய கொண்டுட்டு போய் ஏதாவது பண்ணிட்டா வருமா? இப்பெல்லாம் தான் ஸ்கின்னை விற்கிறாங்க, கண்ணை விற்கிறாங்க, கிட்னி என்னென்னத்தையோ எடுத்து விற்கிறாங்களே. இப்படி விட்டுட்டு போ, அதுக்கு வலிக்காதா? பசியில அழாதா? நம்மளால ஒரு நாய்க்குட்டி பூனைக்குட்டி எதனாவது கத்துனா கூட தாங்க முடியலையே. எங்க போச்சு உங்க இருதயம்? எங்க போச்சு அந்த சுமந்த உடம்பு? எங்க போச்சு மனசு? எங்க போச்சு? 5 நிமிஷம் சுகத்துக்காக பெத்த பிள்ளையவா? மனசாட்சி இல்லையா உங்களுக்கு? இந்த பூமியில எல்லாம் 6 அடி குழி கிடைக்குமா? உங்களை மண்ணுல புதைச்சா கூட அந்த புழு கூட உங்களை திங்க யோசிக்குமே. பெண் இனத்தையே கேவலப்படுத்த எத்தனை பேர் இறங்கிருக்கீங்க எனக்கு புரியல. இன்னும் பெண் அம்மா தாயே பெண்ணு ஒத்துக்கிறேன். கவர்ச்சி பொருளா பாக்குறாங்க, பாலியல் கொடுமை நடக்குது, வயசான சுரு கிளவிய கூட விடுறது எல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்களா இருங்க, குழந்தைய விட்டுட்டு எப்படி?